ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆடிப்பட்டத்தின் ஹைலைட்ஸ் மூன்றாம் பாகம் பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பொடலங்காய் பறிச்சுக்கலாங்க. அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வின்னரையும் அறிவிக்கிறேங்க, அடுத்த கேள்வியும் கேட்குறேங்க. தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. பொடலங்காய் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இந்த பொடலங்காய் அறுவடை மாதிரி நான் எப்பயுமே அறுவடை எடுத்தது இல்லைங்க. பொடலங்காய் விதை அந்த அளவுக்கு பொடலங்காய் சூப்பராக கொடுத்ததுங்க. போன வருஷம் ஆடிப்பட்டத்தில் என்னால் மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான அறுவடைங்க. இது பார்த்தீங்கன்னா நீட்டை போடலைங்க, கல் கட்டி விட்ருக்குறேங்க. அதனால தான் இந்த முறை நான் நிறைய விதைக்குனே செடியை விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா ஆன்லைனில் விதை வாங்கி நம்ம போடுறது நம்மளுக்கு காய்ங்க அதுதானா அப்படின்றது கேரண்டி இல்லாத இருக்குதுங்க. எனக்கே என்னுடைய செடிங்க காய் வைக்கும் போது தான் நான் நட்ட விதை கரெக்டு தானான்னு எனக்கே தெரியுங்க. அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி நட்டுருக்கிறதுனால சிறகர் அவரை, மூக்குத்தி அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். காய் வைக்கும் போது தான் எனக்கு தெரியுங்க. நீங்கள் நல்லா இந்த திங்கக்கிழமை போட்ட வீடியோவையும் சரி, செலவில்லாத லிக்விட் உரம் சரி, அந்த வீடியோலாம் நல்லா ரசிச்சிருக்கீங்க. நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத கமெண்ட்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்களும் அதை புரிஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதே மாதிரி எல்லா வீடியோங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பீக்கங்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல காய் கொடுத்ததுங்க. எவ்வளோ பெரிய காய் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க காய். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, ஆட்டு எருவு இதெல்லாம் போட்டு மண் மிக்ஸு மண்கலவிலே கலந்துட்டுங்க. கலந்து இந்த பட்டத்தை நான் விளைய வச்சதுங்க. இந்த முறை தாங்க நான் ஆட்டு எருவு மட்டும் போட்டு கலந்துருக்கேன். இந்த அறுவடை எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் அப்படின்னு கலந்துருக்குறேங்க. இருந்தாலுமே எனக்கு இப்போ மண்புழு உரமாவது கொஞ்சம் போடலாமான்னு நான் பார்க்குறேங்க. போட்டேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. வெள்ளிக்கிழமை என்ன வீடியோ வருதுன்னா, இப்போ எப்படி இருக்குது, அதை நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்ற வீடியோவும் அதில் ஒரு சில டிப்ஸும் சொல்லியிருக்கிறேங்க, பாருங்கள். மண்புழு உரம் கலந்து வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. மண்புழு கலக்கிறதுல என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ஜாஸ்தி போடக்கூடாதுங்க. மண்ணுக்கு ஒரு 2 பங்கு இருக்குதுன்னா எரு ஒரு பங்கு, மண்புழு பார்த்தீங்கன்னா அரை பங்கு போடுங்க, போதுமானதுங்க. அது வேப்ப முன்னாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பங்கு போடுங்க. இது 4த்தையும் கலந்து பேக்கில் வாரி வச்சு நீங்கள் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் விதை நட்டிங்கன்னா சூப்பராக செடி வளருங்க. எந்த ஒரு பாதிப்பும் வராது, வேர்ப்புழுவும் தாக்காது, நோவும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாதுங்க. ஏன்னா எப்படி நான் சொல்ல வரேன்னா, அந்த எருவில் இருக்கிற ஈட்டும் அந்த வேப்ப முன்னாக்கில் இருக்கிற ஈட்டும் உங்களுக்கு சமம் ஆயிடுங்க. 15 நாள் நீங்கள் வைக்கும்போது சமம் ஆயிடுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விதை நடும்போது உங்களுக்கு அந்த செடிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க. மக்கிறதுனால உங்களுக்கு ருஜிவு தான் வருங்க அந்த மண்ணில். அதனால் இந்த மாதிரி கலந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலுமே மாடி தோட்டத்தை நல்லா வளர்க்க முடியுங்க. திங்கக்கிழமை வீடியோவில் நான் கேட்ட கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்வீட் லெமன் குங்குவாட் அப்படின்றது தாங்க கரெக்டான ஆன்சர். அதை சுதாமணின்றவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. டைமிங்கில் நீங்கள் முதல்ல சொன்னதுனால நீங்கள் இந்த திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் உங்களை நான் வின்னராக தேர்ந்தெடுக்கிறேங்க. வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. இப்போ எனக்கு தாங்க இப்போ சிக்கலில் கொண்டாந்து விட்டுட்டீங்க. எப்படின்னா 3 வீடியோலையும் 3 பேர் வின்னராக வந்திருக்கீங்க. புதன்கிழமை போடுற வீடியோவில் இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தாங்க நான் செக்ஷன் பண்ண முடியும். அதனால நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மற்றவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணுங்க. அதனால் ஒவ்வொரு சான்ஸ் தாங்க ஒவ்வொரு ஆளுக்கு என்னால் கொடுக்க முடியும். அதனால் விதையை வாங்கினவங்களுக்கும் சான்ஸ் நான் கொடுக்க முடியாதுங்க. விதையை புதுசாக வாங்கினவங்களுக்கு தான் நான் சான்ஸ் கொடுக்குறேங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சரும் சொல்கிறீங்க. என்ன ஒன்று டைமிங்கில் அவங்க லேட்டாக வந்துடுறதுனால என்னால் செக்ஷன் பண்ண முடியறதில்லைங்க. சொல்கிறவங்க முதல்ல சொன்னீங்கன்னா தான் என்னால் செக்ஷன் பண்ண முடியுதுங்க. அதனால் இருக்கிறவங்க வருத்தப்படுறீங்க.
கஷ்டமாக கமெண்ட் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தாங்க இந்த விதையை வந்து நான் வந்து கொடுத்துட்டு வரேன். அதனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து கமெண்ட்லேருந்தே நான் தேர்ந்தெடுக்கவுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாத கமெண்ட்டுக்கும் வாங்க, ஆன்சரையும் சொல்லுங்கள். 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் செக்ஷன் பண்ணோம்னா, நம்ம நல்லபடியாக வந்து 2 வாரத்த கடந்துர்றோங்க. 3வது வாரத்தில உங்களுக்கு வந்து கமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. அதனால நீங்க வந்து குடுத்துட்டு வாங்க கமெண்ட்ட. நான் வந்து ஒரு வீடியோக்கு 1 கமெண்ட் தாங்க அலோவ்டு. அதனால ஒருத்தர் ஒரு வீடியோக்கு 1 கமெண்ட் குடுங்க. போதுமானதுங்க அது. கமெண்ட்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எருவு குடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. எ ஆட்டு எருவு தாங்க குடுக்குறேன் நானு. என்ன உரம் குடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. ஆட்டு எருவு மட்டும் தான் குடுக்குறேங்க. அதனால வீடியோ பார்க்காத கமெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த விவரம் சொல்ல வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா, அவங்க பழைய வீடியோலாம் பார்க்காததுனால, புது வீடியோக்கு டைரக்ட்டா வர்றதுனால, அவங்களுக்கு என்ன உரம் நான் குடுக்குறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாததுனால, அவங்களுக்கு மறுபடியும் நானு ஒரு தடவ சொல்ல வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா, புதுசா வர்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரியணுன்றதுக்கு வேண்டிதாங்க சில விஷயங்கள மண்கலவையிலேருந்து நான் என்ன உரம் குடுக்குறேன் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. வாங்க அடுத்து வந்து கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, லிக்விட் தண்ணீல என்னென்ன கலந்துருக்கீங்க? எப்படிலாம் அத யூஸ் பண்றது? அப்படின்றத மறுபடியும் ஒரு வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் போடுறேங்க. வெள்ளிக்கிழமை பராமரிப்பு வீடியோவுல உங்களுக்கு அதையுமே நான் காட்டியிருக்கேன். நெறைய பேர் அந்த கமெண்ட்ல அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் தண்ணி பத்தி தான் நெறைய கமெண்ட் குடுத்துருக்கீங்க. அதனால அந்த வீடியோவ மறுபடியும் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு வந்து போடுறேங்க. அதே வீடியோ போடுறது இல்லைங்க. வேற வீடியோ நான் போடுறேன். அதில என்ன டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். மறுபடியும் அந்த தண்ணீல நான் என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்னா உங்களுக்கு வந்து நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு பொருளா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அத பார்த்து பயன்பெறுங்க. அடுத்து இந்த வீடியோக்கான கேள்விங்க. இந்த ஃபுல் வீடியோவுல நான் வந்து எந்த காய் மண்ணுக்குள்ள இருந்து புடுங்கியிருக்கேன் அப்படின்றது தான் இதனுடைய கேள்விங்க. காயினுடைய பேர் சொன்னீங்கன்னா போதுமானதுங்க. வாங்க அடுத்து கொத்தவரங்காய் எவ்வளோ தொளவு பறிச்சிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் கொத்தவரங்காய் பறிச்சிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கூட சொல்லியிருக்கீங்க, உங்க தோட்டம் ரொம்ப அழகா இருக்குதுங்க. ம் சாமி சிலை வைங்க, உங்க தோட்டத்துல நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்ற மாரியும் கமெண்ட் குடுத்துருந்தீங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது, படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அதாவது நான் எந்த அளவுக்கு ரசிக்கிறேனோ, அதுக்கு மேல நீங்க ஒரு படி மேல ரசிக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குதுங்க. போன வாரம் ஜெபிச்சவங்களுக்கு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில ஒருத்தருக்கும், கொரியர்ல ஒருத்தருக்கும் நான் வந்து நேத்தே டெலிவரி பண்ணிட்டேங்க. நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில சொல்லி வச்சு வாங்கிக்கங்க. உங்களுக்கும் கொரியர்ல அனுப்பிச்சவங்களுக்கும் வந்துருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க காய். இதில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் குடுங்க. நான் பதில் குடுக்குறேன். இல்ல பராமரிக்கிறதுலயும் டவுட் எதுனா இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்றேன். இப்ப நட்டுங்கிற வெரைட்டிங்கலாம் காய் குடுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, அது நல்லா இன்னும் நம்மளுக்கு விதைக்கும் சரிங்க, பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க காய்ங்க. இந்த முறை நெறைய வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கிறதுனால, நம்மளுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். அம் அது விளையிறதுமே சூப்பரா இருக்குங்க. எனக்கு அதுக்கு தான் நான் ஆவலோட காத்திருக்கிறேங்க. இப்பல்லாம் ஒவ்வொரு செடி பூ எடுத்தாச்சு, ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா, காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை வச்சிருச்சுங்க. கொத்தவரங்காய் பூ வச்சிருக்கு. சிகப்பு வெண்டை பார்த்தீங்கன்னா, பூ எடுத்திருக்கு. அந்த மாரி ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமா அது பூ எடுத்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சிறகு அவரைக்கும், மூக்குத்தி அவரைக்கும் தாங்க நான் வெயிட்டிங்கில இருக்கேன். அது எப்படி வைக்கும், இல்ல எப்படி கொடி போய் வைக்குமா என்னான்றது தெரியலைங்க. அது எப்ப நடணும்னு தெரியாத முன்னாடியே நட்டுட்டேனா அப்படின்றதும் எனக்கு புரியல.
உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்ற காயெல்லாம் எப்போ நடணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியுங்க. அந்த சிறகு அவரை, மூக்குத்தி அவரைலாம் பார்த்தீங்கன்னா, கொடி அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சீசன் எனக்கு தெரியாதுங்க. சீசன் தெரியாத நட்டுட்டோம், இல்லை வருமா என்னான்றதும் எனக்கு தெரியலிங்க. அதனால உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு காய் அறுவடையை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பூவையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க. ஏன்னா பூவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச பூவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி அந்த பூ இருக்குது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. வாங்க, இதுதாங்க அந்த பூச்செடி. இது வந்து பக்கெட்டில் வச்சுருக்குறேங்க. அதாவது புதிதாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க. ஏன்னா இதில் நிறைய நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேங்க. இருந்தாலும் புதியதாக நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க. அதனால தான் உங்களுக்கு இன்னொரு தடவை போடலான்ட்டு போட்டிருக்குறேங்க. ஏன்னா இது நிறைய அரும்பு எடுத்துருக்குது. அது உங்கள்கிட்ட காட்டணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். தினமல்லின்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு பல பேர் இருக்குதுங்க. எனக்கு 2 பேர் தெரியுங்க. இதுக்கு இன்னும் எதுனா பேர் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது 2 பேர் தாங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமாக பேர் சொல்கிறீங்க. அதனால் அவங்கவுங்க ஏரியாவில் என்னென்ன இதுக்கு பேருன்னு எனக்கு தெரியாததுனால நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும் போது நான் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பேர் செடியாக ஆயிருக்குது பாருங்கள். நம்மளால் பூச்செடியுமே பக்கெட்டில் வளர்த்த முடியுங்க. மல்லிகைப்பூ செடியாக இருக்கட்டும், முல்லைப்பூவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்மளாலையும் இடம் இல்லையேன்னு வருத்தப்பட தேவையில்லைங்க. பேக்லேயும் நம்மளால் பூச்செடியை வளர்த்த முடியுங்க. என்னுடைய மாடி தோட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு எளிய முறையில் தாங்க இருக்கும். நான் பிரம்மாண்டமாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கே தெரியுங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். முள்ளங்கி 2 இருக்குங்க, ரோஸ் 1. இது வந்து விதைக்கு எடுத்து வச்ச லாங் பீன்ஸுங்க. இந்த மாதிரி காய விட்டு எடுத்து வைக்கணுங்க விதைக்கு. அப்படி காய விட்டு எடுத்து வச்சிங்கன்னா முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க. பாருங்கள், 1 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து 1 கிலோவுக்கு மேலே வருங்க வெள்ளைப்பாகல். 2 பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க, பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்க. பொடலங்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பொடலங்காய் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 5 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்தளவுக்கு பொடலங்காய் இருக்குதுங்க. பாய்.